ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். இத ஒரே ஒரு முறை சொன்னா கூட, தைப்பூசம் முழுமையா விரதம் இருந்து, அறுபடை வீட்ல இருக்க முருகன நேர்ல போய் தரிசனம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, அத குடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த வரிய தினமும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, தினமும் நம்ம அறுபடை முருகன நேர்ல தரிசனம் பண்ணி வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ, கேட்டதை எல்லாம் முருகன் குடுப்பாரோ, அந்த பலன குடுக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்ட பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவா வந்து நம்ம ஒரு முருகன் வழிபாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதே மாரி ஒரு ஸ்தலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்து அறுபடை முருகன் கோவில் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்தலத்துக்கும் நம்ம போனோம்னா, அங்க வந்து நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும். இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து திருச்செந்தூர் போறோம் அப்டின்னா, நம்மளோட தோஷங்கள் எப்பேர்ப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், நமக்கு கெடுதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது இருந்தாலும், ஏதாவது ஒரு கர்மா இருந்தாலும், அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து திருச்செந்தூர்ல இருக்க முருகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மத்த முருகன் அழிக்க மாட்டாரான்னு கேட்றாதீங்க. பிரத்யேகமா ஒரு சில கோவிலுக்கு ஒரு சில சக்தி இருக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். மத்த கோவிலுக்கு போனா அந்த பலன் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அங்க போனா உடனே கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். 2வது சுவாமிமலை. இப்ப நம்ம முருகன் கோயில் போறோம் அப்படின்னா, அங்க வந்து தகப்பன் சுவாமின்னு சொல்லுவாங்க அவர. ஏன் அப்படின்னா, அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அவரு. அதனால இந்த கல்வி சம்மந்தப்பட்டது. படிப்பு, கல்வி, பதவி இது சம்மந்தமா நமக்கு இருக்கிற வேலைவாய்ப்பு, இது சம்மந்தமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஸ்தலம். அங்க போய் முருகன மனசார வழிபாடு பண்ணோம் அப்படின்னா, அதையெல்லாம் போக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் பழனி வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஞானம்னு சொல்லக்கூடிய புத்தி தெளிவு. நம்ம ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னா, அதையெல்லாம் போக்கி நமக்கு ஞானம் அப்படின்ற புத்தி தெளிவ குடுக்கக்கூடியவரு. 2வது வந்து நம்மளோட பிறவியில இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அழிச்சு நமக்கு முக்தி அருளக்கூடிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம். திருமண ஸ்தலம் அது வந்து. அதனால பார்த்தீங்கன்னா, கிரகதோஷங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட கிரகதோஷங்கள், குழந்தை பாக்கியம் இது சம்மந்தப்பட்ட கிரகதோஷங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஸ்தலம். நம்ம அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப இனிமையான வாழ்வு. எப்படி குடுப்பாரு அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளேயோ, இல்ல ஒரு வேலைவாய்ப்பினாலயோ, இல்ல ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையாலயோ, வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் போராட்டமும், கஷ்டமும் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கு அப்படின்னா, பழமுதிர்ச்சோலை முருகன நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த இனிமைய குடுக்கக்கூடியவர். அதெல்லாம் போக்கி நம்ம வாழ்க்கையில இல்லற சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் குடுக்கக்கூடியவர். கடைசியில அவர சரணடையறதுக்கான வாய்ப்பையும் குடுப்பார்ன்னு சொல்லுவாங்க. கடைசியா திருத்தணி முருகன் எப்படின்னா, கோபம் தணிஞ்ச முருகன். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும், எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. திருத்தணி இன்னொரு சிறப்பு கூட இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா கோவில்லயும் சூரசம்ஹாரம் நடக்கும். திருத்தணியில மட்டும் நடக்காது. ஏன் அப்படின்னா, அவர் கோபம் தணிஞ்சு இருக்கக்கூடிய ஸ்தலம். அதே மாரி எல்லா வரத்தையும் உடனே குடுக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னு கேட்டா, திருத்தணி முருகன்னு சொல்லுவாங்க. இப்ப மத்த கோவில்ல இருக்க முருகன்லாம் குடுக்க மாட்டாரான்னு கேட்றாதீங்க. அப்படி கிடையாது. அந்த ஸ்தலத்துக்கான பெருமைய சொல்லும்போது, அந்த முருகனுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க முருகன்ட்ட போய் கேட்டாலும், இந்த நான் சொன்ன 6யும் குடுப்பாரு. அப்ப நம்ம ஏன் திருச்செந்தூர் போணும், திருத்தணி போணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஆன்மா அது சிறப்பா எடுத்துக்குது. அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயத்த நம்ம ஆன்மா வந்து கிரகிச்சுக்கும். அதனால நம்ம ஆன்மாவுக்கு இன்னும் 10 பிறவி இருக்குது அப்படின்னா கூட அது என்ன பண்ணணும்னா 2 பிறவியா, 1 பிறவியா, ஏன் இதுவே கடைசி பிறவியா கூட ஆயிடும். அதனால தான் நம்ம அங்க போணும். தொடர்ந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனாலும் இதே பலன் உண்டு. சரி, இப்ப எல்லாராலயும் இப்ப ஒரே நாள்லயோ இப்ப தைப்பூசம் விரதம் இருக்கிறோம் எல்லாரும். ஒரே நாள்ல இப்ப நான் சொன்ன கோவில் எல்லாம் போ முடியாது இல்லையா? அப்படி போகணும் அப்படின்னு நெனச்சா கூட ஒரே நாள்ல வாய்ப்பு இல்ல. ஆனா நான் சொல்றேன். இதுக்கு நெறைய பதிகங்கள்லாம் இருக்கு. பாடல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அருணகிரிநாதர் சொன்னது, அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் சொன்னது. இது மாரி நெறைய இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் சொல்லி ரொம்ப குழப்பாம, ரொம்ப எளிமையா நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேனோ, அத அப்படியே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட எண்ணத்துக்கு தான் இருக்கிறது உலகத்திலே வேகமா ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சக்தி இருக்குது. இப்ப நான் இங்க உட்கார்ந்திருக்கிறேன். திருச்செந்தூர்ல இருக்க மூலவர், அந்த உள்ள இருக்கக்கூடிய முருகன நான் என் மனசுல நினைக்கிறேன்னா, அடுத்த நொடி நான் அங்க போய் நின்னுட்டு அவர பார்க்குற மாரி எனக்கு தோணும். இல்லையா? இவ்வளோ வேகமா போகக்கூடியது. தினமும் நம்ம இன்னைக்கு தைப்பூசம்னு கிடையாது. தினமும் நீங்க இத சொல்லுங்க. சொன்னீங்க அப்படின்னா, நீங்க முருகன் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அத குடுப்பார். அதே மாரி நம்மளோட ஆன்ம பலம் கூடிக்கிட்டே போகும். நேர்ல போய் அந்த அந்த ஸ்தலத்துல நம்ம வழிபாடு பண்ணா, நமக்கு என்ன ஆன்ம பலம் கூடுமோ, என்னெல்லாம் கிடைக்குமோ, அதெல்லாம் நம்ம வீட்ல இருந்து, நம்ம பூஜை ரூம்ல இருந்தோ, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சொன்னா கூட கிடைக்கும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. அருணகிரிநாதர் வந்து ஒரு பதிகத்திலே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும், அதுக்கு என்ன அர்த்தம்னா,
ஒரு சில ஸ்தலத்த நினைக்கணும். ஒரு சில கோயிலோட பேர சொல்லணும். ஒரு சில மூலவர மனசுல நினைக்கணும். இப்படி நம்ம அப்படி சொல்லுவோம்னா, அண்ணாமலை அத நினைச்சாலே முக்தின்னுவாங்க. சிதம்பரத்தில இருந்தாலே முக்தின்னுவாங்க. ஸ்ரீரங்கத்திலேருந்து குறிப்பிட்ட தூரத்தில வாழ்ந்தாலே முக்தின்னுவாங்க. இந்த மாரி ஒரு ஸ்தலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நாம தினமும் அறுபடை வீடு முருகனோட அந்த அறுபடை வீடோட பேர சொல்லி ஒரு வினாடி சொல்லும்போது, அந்த முருகன நினைச்சிட்டு சொன்னாலே போதும். அறுபடை வீடு போன முழு பலனையும் குடுப்பார். உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்வேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பழனி ஆண்டவா, பழனியில இருக்க முருகன நினைக்கணும். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவா, திருச்செந்தூர் மூலவர உள்ள இருக்கக்கூடிய முருகன நினைக்கணும். பழமுதிர்ச்சோலை முருகா, பழமுதிர் சோலையில இருக்க முருகன நினைக்கணும். அதுக்கப்புறம் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பா, சுவாமிமலை முருகன நினைக்கணும். திருப்பரங்குன்றம் முருகா அப்படின்னா நம்ம திருப்பரங்குன்றத்துல இருக்கிற அந்த முருகன நினைக்கணும். திருத்தணிகை குமரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, திருத்தணிய நினைக்கணும். இவ்வளோதான். இது ரொம்ப எளிமையா சொல்ட்டேன். அந்த பாடலே இத தான் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்த எல்லா பாடலும் இத தான் உணர்த்துது. இதுக்கெல்லாம் பொதுவானது என்ன அப்படின்னா, அந்தந்த ஸ்தலத்த சொல்லி முருகனோட பேர் ஏதோ ஒரு பேர் முருகான்னு சொன்னா கூட போதும். இப்படி நம்ம சொல்லி வழிபடும்போது நம்மளோட ஆன்மாவுக்கு அங்கருந்து ஒரு விதமான நம்ம ஆன்மா மேல படுறதாவும், அந்த சக்தி முருகனோட சக்தியா இருந்து நம்ம ஆன்மாவுல இருக்கிற பெரும் கரைகளான அதாவது நம்மளோட பாவங்கள நொடிக்கு நொடி நம்ம சொல்ல அத அப்படியே குறைச்சுக்கிட்டே வரதா சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்துல வந்து இப்ப நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. யாராவது காசி போயிட்டு வந்தாங்கன்னா தீர்த்தம் கொண்டு வருவாங்க. ஒரு சில கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த கோவிலோட சிறப்பான பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. இப்ப விபூதி, குங்குமம் அந்த மாரி இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டு வருவாங்க. இங்க வயசானவங்களுக்கெல்லாம் குடுப்பாங்க. ஏன் குடுப்பாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே அந்த மாரி நினைப்பாங்க. இந்த இடத்துக்கு நான் இப்ப ஏன்னா வயோதிகம் காரணமா முடியாது இல்லையா? அப்படி இருக்கிறதால பெரும் புண்ணியம் கிடைக்கும். ஒரு சில விஷயத்துல முருகன் வழிபாட்ட பொறுத்தளவுக்கு, நீங்க இருந்த இடத்துல இருந்து எதுவுமே சொல்லாம முருகான்னு சொன்னா கூட கிடைக்கும். தினமும் நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாரி இந்த அறுபடை வீடு உன்னோட பேரையும் சொல்லி ஒரு கையில கொஞ்சோண்டு விபூதி எடுத்துக்கிட்டு, என்ன கஷ்டம்னாலும் இத முருகன் தீர்த்துருவார்ன்னு நெனச்சுட்டு, நீங்க பாட்டு விபூதிய பூசிட்டு, நீங்க பாட்டு உங்க வேலைய பாருங்க. எங்க இருந்து கூட பூசிக்கலாம். இப்ப நீங்க பூஜை ரூம்ல தான் உட்காந்துருக்கணும், இங்க தான் இருக்கணும், அங்க தான் இருக்கணும்னா எந்த அவசியமும் கிடையாது. பஸ்ல போயிட்டுருக்கீங்க, இல்ல ஆஃபீஸ்ல இருக்கீங்க, ஒரு டென்ஷனா இருக்கு அப்டின்னா, கொஞ்சோண்டு விபூதி எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு பொட்டலம் மாரி போட்டு கூட உங்க கூடயே எப்பயும் வச்சுக்கோங்க. அதுவும் முருகன் கோவில் போய் வாங்குறீங்கன்னா, பக்கத்துல வாங்கினா இன்னும் சிறப்பு. அந்த விபூதிய கையில எடுத்துக்கங்க. எப்படி எடுக்கணும் அப்டின்னா, இந்த நடுவிரல், மோதிர விரல், அதாவது கடைசி விரலையும், ஆள்காட்டி விரலையும் தவிர்த்து கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் இந்த 3 விரலையும் சேர்ந்தாப்புல விபூதிய கையில எடுங்க. எடுத்து கையில வச்சுக்கிட்டு, நான் சொன்ன மாரி திருத்தணிகை குமரா, செந்தில் ஆண்டவா, பழனி ஆண்டவா, திருப்பரங்குன்றம் முருகா, பழமுதிர்ச்சோலை முருகா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பா, அதான் சுவாமிமலை முருகன். இந்த 6 பேரையும் அப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா, விபூதிய மேல அண்ணாந்து அப்படியே ஒரு தடவ பூசுங்க. இப்படி நீங்க தொடர்ந்து பூசுனீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எப்பேர்ப்பட்ட கிரக தோஷம் இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட பாவம் இருந்தாலும், நொடி பொழுதுல உங்கள அறியாமலே அது அழிஞ்சுகிட்டே வரும். நீங்க வேணா முயற்சியா பண்ணி பாருங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா, கந்தசஷ்டி சொல்லி நான் வந்து தண்ணி இல்ல விபூதி பூசி விடுறது உண்டு. அப்புறம் இத சேர்த்துக்கிட்டேன். இதையும் எப்படின்னா, கந்தசஷ்டி பொதுவா சுருக்கம்னு சொல்லி அந்த ஒரு 6 முறை நானே குடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் கந்தசஷ்டி படிப்பேன் இல்லையா? அது கூடயே விபூதிய கையில எடுத்துக்கிட்டு, இந்த அறுபடை முருகனையும் தரிசனம் பண்ணி, நம்ம என்ன பலன் கிடைக்குமோ அத சொல்லக்கூடிய இந்த 6 வார்த்தையும் சொல்லி விபூதி பூசுறோம்னு வச்சுக்கோங்க. விபூதி நான் யாருக்காவது குடுக்குறேன்னா, உடனே சரியாயிடும். இது வந்து ரொம்ப அழகா வேலை செய்து, நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத சொல்லியிருக்கேன். இதுல வந்து அவநம்பிக்கையே வேண்டாம். முருகன் நெனச்ச இடத்துல இருப்பார். நெனச்ச நேரத்துல நெனச்ச நல்லத குடுக்கக்கூடிய கடவுள். அதனால கவலையே வேண்டாம். நீங்க எப்பேர்ப்பட்ட மலையளவு கஷ்டம் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த 6 பேர சொல்லி விபூதி பூசுற அந்த வினாடி, அடுத்த நொடியிலேருந்து உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.